அவருடைய வேத வசனத்தின் வெளிச்சம் பிரசித்தம் தந்து வேதைகளை உணர்வுள்ளதாய் மாற்றும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, உமக்கு நன்றி. நம்மால பைபிள் ஸ்டடியில் ஆண்டவரே நம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த ஜெபிக்கிறோம். இந்த வேத வசனம் ஆண்டவரே இந்த நாளிலும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக எங்கள் இருதயங்களில் விதைக்கப்பட 30, 60, 100 பலம் கொடுக்க உதவிச்சு இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமென். அப்படியாக நாம் the personality of Holy Spirit, ஆவியானுடைய ஆழ்தத்துவ ஸ்வாபம், பரிசுத்த ஆவியானவர் is the person. No doubt he is the power, but he is the person. Amen. நாம் அதை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஆமென். கடந்த நாளில் நாம் பல காரியங்களை பார்த்தோம். அவர் எந்தெந்த விதத்தில் எப்படி கிரியை செய்கிறார். இந்த நாட்களில் அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய ஓன், அவர் எப்படி நம்மை போல அவருடைய சுபாவங்கள் ஒத்து இருக்கிறது என்பதையும், அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ளே ஒத்து இருக்கிறதா என்பதையும் நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சத்தமாய் வாசிங்க பார்ப்போம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். ஆமென். And he who searches the hearts knows what the mind of the Spirit is, because the Spirit intercedes where before God. Amen. Intercedes before God. தேவ சமூகத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, amen, before God, on behalf of God's people, in accordance with God's will. இவ்வளவு அருமையா போட்டிருக்கிறது. ஆமென். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி, பிதாவினுடைய சித்தத்தின்படி, பரலோக சித்தத்தின்படி, இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக அவர் என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். இந்த பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக, இந்த பூமியில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக, we are the saint of gods. Hallelujah. நமக்காகத்தான் தேவன் என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். ஆமென். அப்படி அவர் வேண்டுதல் செய்கிறபடினால் இந்த இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். மேன், அவர் ஹார்ட், மறைமுகமாக இது மைண்டை குறிக்கிறது. நம்முடைய மனது மைண்ட். எஸ், he has a mind. இதான் இந்த நாளினுடைய தலைப்பு. The personality of Holy Spiritல ஃபர்ஸ்ட் என்னது? he has a mind. அவரும் நம்மை போல மனதுடையவர், மனதுள்ளவர். நமக்கு எப்படி ஒரு ஹார்ட் இருக்கோ, நமக்கு எப்படி ஒரு இருதயம் இருக்கோ, நமக்கு எப்படி ஒரு சிந்தனை இருக்கோ, நமக்கு எப்படி ஒரு எண்ணம் இருக்கோ, அதே போல் அவருக்கும் ஒரு எண்ணம் உண்டு. அவரும் நம்மை போலவே எண்ணமுடையவர். That's the personality. That's the person. ஹல்லேலூயா. ஆகவே தான் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அப்ப அந்த ஆவியின் சிந்தை மீன்ஸ் வாட் இஸ் தட்? மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். ஆவியின் சிந்தை அதுதான் நமக்கு இருக்க வேண்டிய சுபாவம். ஆவியின் சிந்தை அதே போல, அவரை போலவே. ஆமென். நம்முடைய பலவீனத்தை குறித்தோ, நம்முடைய பல காரியங்களை குறித்தோ நம்ம பயப்படவையோ, நம்ம அதை குறித்து என்னவோ தேவையே இல்லை. வித்தின் செகண்ட்ல அவருடைய பிரசன்ஸ் நம்மை மாற்றும். அவருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் எல்லாம் ஸ்ட்ரபன்ஸ், ரஃப்லி அட்மாஸ்பியர்,
ரஃப்லி டைட் அட்மாஸ்பியர் எல்லாவற்றையும் கர்த்தர் இமைப்பொழுதிலே மாற்ற வல்லமை உடையவர். அப்படி மாற்றுகிறார் என்று உங்களுக்கும் எனக்கு அது தெரியும் பொழுது நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும், நம்ம எங்க இருக்கிறோம்? the correct places, the mind of spiritual. Hallelujah. Spiritual mindல நம்ம இருக்கிறோம். ஆமென். சரியா நமக்கு தேவன் ஹெல்ப் பண்ணி கொண்டே இருக்கிறார். இண்டஸ்ட்ரீஸ் ஆமென், நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த பலவீனத்தில் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். நம்ம ஸ்ட்ரக் ஆகாதபடிக்கு தொடர்ந்து நடப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இதுதான் மைண்ட். ஆமென். நம்முடைய மைண்ட் அவர் மைண்ட் ஒன்னா வேலை செய்யும். ஆமென். அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு தெரியும். போகட்டும். அப்ப வேதம் சொல்லுகிறது the searcher, ஆமென், the secrets of heart, the secrets of heart, நம்முடைய அந்தரங்கங்களை சிந்தனைகளை அறிகிறவர், ஆவியின் சிந்தை, the secrets of heart, the secret of hearts, the secrets of heart. Amen. The hearts read. இன்னொரு டெஃபினிஷன் கூட அதுக்கு போடப்பட்டிருக்கிறது. The hearts read. Amen. The hearts read. அதைத்தான் நம்ம சொல்றோம், ஆவியின் சிந்தை. இந்த ஆவிகளை பகுத்தறிகிறோம்ல, இவங்க ஒரு புத்தகங்களை பார்த்து நம்ம அறிந்து கொள்கிறோம்ல, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க கிட்ட இந்த அளவு இருக்கு. இந்த சில பரிசுத்தவான்களால் துல்லிதமாக சொல்ல முடியும். இவங்க எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறாங்க, இவங்க எவ்வளோ நேரம் ஜெபிக்கலன்னு கூட சொல்ல முடியும். ஆமென். இவங்க நல்ல ஹை மெஷரில் இருக்கிறாங்க, இவங்க திங்கிங் ஆல்வேஸ் ஓகே. இதெல்லாம் கூட அந்த ஆவியின் சிந்தைகளை அறிந்து கொள்ளுகிறவர்களாலே தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆவியானவரும் அப்படித்தான். He has a mind. Hallelujah. Amen. Glory. அப்ப நீயும் நம்மளும் தேவனும் ஒன்னாக நம்ம இணைந்து நம்ம போகணும்னு பிரயாசப்படுறோம். ஆனா இந்த உலகத்துல நிறைய போராட்டங்கள், நிறைய காரியங்கள் நம்ம மேல வந்து மோதுகிறது உண்மைதான். ஆமென். வேதத்துல நீங்கள் ஒரு உதாரணத்தை நீங்க பார்க்கணும்னா, ஆமென், ஸ்தோத்திரம், எரேமியா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் எடுத்தவங்க வாசிங்களேன். 7ஆம் வசனத்திலிருந்து 9 வசனங்கள் வரை வாசிங்க. கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர், என்னை இணங்க பண்ணினீர். பாருங்க, இதே ஆவியின் சிந்தை உள்ள ஒரு ப்ராஃபட். ஆமென். ஜெரேமியா that discouraged, அப்படிதான் அவனை குறிச்சு தலைப்பு போட்டிருக்குது. ஜெரேமியா that discouraged. டிஸ்கரேஜ்னா என்னது? டிஸ்கரேஜ்னா என்னது? Discouraged means என்னது? ஒடுக்கிறது. ஒடுக்கிறது, சிந்தைகளை ஒடுக்கிறது, எண்ணங்களை ஒடுக்கிறது, டிஸ்கரேஜ் பண்றது. டிஸ்கரேஜ் பண்ண சில மனுஷர்கள் கூட நம்மளை பண்ணுவாங்க, பார்ப்போம் நம்ம. ஓகே. அப்போ அவன் ஒடுக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு கண்ணீர் தீர்க்கதரிசி. கண்ணீர், ஆல்வேஸ் ஒடுக்கத்தின் அப்பம், இடுக்கத்தின் அப்பம். ஆமென். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அப்படி இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட்ல கூட இருக்கலாம். ஓகே. தேவன் நமக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியும், எந்த அளவுக்கு உதவி செய்வார், நமக்கு உதவி செய்வாரா? இதுதான் நம்முடைய பலவீனம். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். ஆமென். அவர் வீக்னஸ். ஆமென். ஒருவேளை டிஸ்கரேஜ்ட், ஆல்வேஸ் ஐ அம் டிஸ்கரேஜ்ட். ஆமென். கர்த்தருக்காக நான் ஒரு நாள் என்கரேஜா ஓடுறேன், நல்ல பூஸ்டிங்கா ஓடுறேன், அடுத்த நாள் ஐ ஏதோ ஒரு விதத்துல நான் டிஸ்கரேஜ் பண்ணப்படுகிறேன், ஏதோ ஒரு விதத்துல நான் இழுக்கப்படுகிறேன். போகட்டும், வாசிங்க. 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 8, 9 வசனங்களை வாசிங்க. கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராக இருந்து என்னை மேற்கொண்டீர். பாத்தீங்களா? என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் காட்ஸ் கால். இதுதான் தேவனுடைய அழைப்பு. நீங்க நல்லா ஒரு ஹை பீக்ல இருக்கும்போது கர்த்தர் உங்களை அழைப்பார் நீங்க நினைக்காதீங்க. நல்ல ஒரு ஃப்ளோஸ்ல இருக்கும்போது கர்த்தர் உங்களை அழைப்பார் நீங்க நினைக்காது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு, அதாவது நம்ம அங்க என்ன பார்த்தோம்? தேவனுடைய சித்தத்தின்படி உன்னுடைய அழைப்பு, உன்னுடைய ரட்சிப்பு, உன்னுடைய மினிஸ்ட்ரி, சில வேளைகளில் நீ இப்படின்னா கர்த்தர் அப்படின்னு இருக்கும். வாட் இஸ் தட்? தேவ சித்தம் அதான். நீ இப்படி போயிட்டு இருப்பா, அதல்ல தேவ சித்தம். இப்படி நீ அப்படி போய் பாரு, நீ சந்தித்து கொண்டிருக்கிற அதே ப்ராப்ளம் இங்க வராதுன்னு இல்லை, வரும். பட் இதுல ஈஸியா செயல் ஆகி போயிட்டே இருப்பான்,
ஈஸியா ஸ்விம் பண்ணி போயிட்டே இருப்பா. கரங்களை வைத்து கர்த்தர்களை சொல்லுங்களேன். ஆமென். தேவ சித்தம். ரோமர் 8:27 என்ன பார்த்தோம்? ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். The God's call. தேவன் உன்னை அழைத்திருப்பது உண்மைதான். கர்த்தர் சபையில ரட்சிக்கப்பட்டு சபையில அபிஷேகம் கொடுத்து உன்னை ஊழியத்தில் கர்த்தர் உன்னை அழைத்து நிறுத்தியிருப்பது உண்மைதான். ஆமென். வாசிங்க 8ஆம் வசனத்தை கூட வாசிங்க. அதனுடைய 8ஆம் வசனம். எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். நான் பேசினது முதல் கொண்டு கதறுகிறேன். கொடுமை என்றும் பால் கடிப்பம் என்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. 9ஆம் வசனம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். பொறுக்க கூடாமற் எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. ஆமென். எஸ். Then my heart becomes a burning fire, shut up in my bones. And I am weary and enduring and hold it in. Cannot endure in nor contain it any longer. Then my heart becomes a burning fire. Amen. என்னுடைய இருதயம் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இத்தனை நிந்தைகள், இத்தனை டிஸ்கரேஜ்டு, இத்தனை காரியம் கர்த்தருக்காக ஓடலாம், கர்த்தருக்காக எதையாவது செய்யலான்னு பார்த்தனா டிஸ்கரேஜ்டு. ஆமென். எரேமியா 20ஆம் அதிகாரம் 7 8 9 வசனங்கள் வரையும் பாருங்கள். கர்த்தர் அழைத்தார், உண்மைதான். ஆமென். சில சமயத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது. அதெல்லாம் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்று. ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. Amen. God send the word. Amen. கர்த்தர் வார்த்தை அனுப்புவார். கர்த்தர் வார்த்தை அனுப்புவார். ஆவியானவர் உனக்காக பரிந்து பேசும் பொழுதே வார்த்தையானவர் உனக்குள் இறங்கி வருவார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவங்களை பெருக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம சொல்லலாம், வேண்டாம் அந்த ஊழியம் வேண்டாம் இந்த காரியம் வேண்டாம் இது கொஞ்ச நாளைக்கு நிறுத்துவோம், கொஞ்ச நாளைக்கு இப்படி செய்வோம், கொஞ்ச நாளைக்கு அப்படி போகும். நோ 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 நோ. கர்த்தர் விடவே மாட்டார். நான் சொன்னல, கடந்த வாரம் 1 மணி நேரம் கழிச்சு ஜெபிக்கலாம், ஒரு 1/2 மணி நேரம் தூங்கலாம், ஒரு 1/2 மணி நேரம். உனக்குள்ள கர்த்தருடைய அக்கினி அடைக்கப்பட்டிருக்குமானால், உனக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்வது உண்மையாக இருந்தால், அப்படிதான் நீ உன்னை ஸ்பிரிச்சுவல்ல நீ அப்படிதான் உன்னை கரெக்ட் பண்ணிக்கணும். ஆமென். நீ துள்ளி குதிச்சு எழுந்திருக்கிறான்னா, துள்ளி குதிச்சு கர்த்தருடைய காரியத்தை உற்சாகமா பண்றான்னா, தேவன் உனக்கு பின்பாக இருந்து இந்த பலத்த குரோனிங், ஆமென், பெருமூச்சோடு கூட உனக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, the groaning spirit. ஹல்லேலூயா. எஸ், வாசிங்க. அந்தபடி ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு the groaning. எஸ் எஸ். அதே மெஷர்ல தான் 27ஆம் வசனத்துல பரிசுத்தவான்களுக்காக அவர் என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். அப்படி வேண்டுதல் செய்யும் பொழுது ஆவியின் சிந்தை, எஸ், the mind of spiritual. ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். the mind of spiritual எங்க இருக்கிறது, எப்படி இருக்கிறது? ஆமென். ஹல்லேலூயா. glory. அப்ப நீங்க அடுத்தது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தோம் கர்த்தருடைய அழைப்பு 7 இருந்து 9 வரைக்கும். ஆமென். அடுத்தது
10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். பயம் சூழ்ந்திருந்தது, இது நல்லா கவனிக்கணும். பயம் சூழ்ந்திருந்தது, அறிவிங்கள். அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமாதானமா இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஒருவேளை அவன் இணங்குவான். உன் மினிஸ்ட்ரிக்கு, உன் பிரேயர் லைஃபுக்கு, உன் பர்சனல் லைஃபுக்கு, ஆமென், உன் பர்சனாலிட்டி நல்லா கவனிக்கணும். உனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி கொடுப்பார் கர்த்தர். அவருக்கு எப்படி ஒரு பர்சனாலிட்டி இருக்குதோ சேம் பர்சனாலிட்டி கர்த்தருக்குள்ள வளர 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 தேவன் உனக்கு தருவார். அந்த பர்சனாலிட்டியில் ஒரு இம்மி குறைஞ்சா கூட கர்த்தர் உன்னை கரெக்ட் பண்ணாம விட மாட்டார். இல்ல கர்த்தர் உன்னை பின் பண்ணாம விட மாட்டார். ஆமென். புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்துங்க. பின் பண்ணுவார் மீன்ஸ் என்ன தெரியுமா? உனக்கு சுருக்குன்னு குத்தி உணர்த்துவார். கேர்ஃபுல். ஹல்லேலூயா. ஆமென். ஈவன் உங்களுடைய நடவுடை பாவனங்களிலேயோ சரி, உங்களுடைய பேச்சு, நம்முடைய பேச்சுகள்லையோ சரி, நம்முடைய செயல்கள்லையோ சரி, நம்முடைய உடுத்து வைக்கிற நடை ட்ரெஸ்ஸஸ்லையோ சரி, ஏதோ ஒன்றில் உணர்த்து வைக்கப்படுவீர்களானால், வாட் இஸ் தட்? அவர் டெய்லி பெரில் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ் டெய்லி பெரில். பெரில் மீன்ஸ் ரிஸ்க், ஆபத்து. பிசாசு கொண்டு வருகிற ரிஸ்க். ஆமென். ரிஸ்க். ஆமென். இந்த ரிஸ்க் பார்த்து நீ பயப்படக்கூடாது. ரிஸ்க் எடுக்கணுமோ? ஆமென். ரிஸ்கா ரொம்ப போராட்டமெல்லாம் இருக்கு. ஆமென். கர்த்தர் எப்படி இருக்கிறார்தாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தரோ என்னோடு கூட பலத்த பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார். வாசிங்க. ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும், பாத்தீங்களா? நீதிமானை, ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்தரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். புரியுதா? ஆமென். இது நம்ம வாழ்க்கையில டெய்லி நடக்கிற காரியங்கள். நமக்காக வேண்டுதல் செய்கிற கர்த்தர் இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு அறிந்தா, யாஸ் மைண்ட். யாரை போல? என்ன போல அவருக்கு மைண்ட் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேனோ அதை தேவன் நினைக்கிறார். நான் என்ன பேசுகிறேனோ அதை கர்த்தர் பேசுகிறார். அவர் பேசுகிறத நான் பேசுகிறேன்னு சொன்னால், அவர் என்ன நினைக்கிறாரோ, நான் என்ன சொல்ல விரும்புகிறேனோ அதை தேவன் விரும்புகிறார். அவருடைய சித்தத்தின்படி தான் நான் பேசுகிறேன். அவருடைய சித்தத்தின் இல்லாமல் நான் பேசலை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுக்கு அது விளங்க பண்ணும், அது அவங்களுக்கு தெரிய பண்ணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு காரியம் இருக்கிறது. ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்தரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளையும் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை பாருங்க, என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். அங்க ஒரு பதம் வருகிறது. But O Lord of hosts, you who examine the righteous, who see the heart and the mind. Hallelujah. Amen. Sotram. Yes. சிந்தனைகளை அறிகிறவர். மைண்ட். Amen. Hallelujah. நம்ம அப்படித்தான் நம்ம அவருக்கு தெரியப்படுத்தணும். என் சிந்தனை எனக்காக வேண்டுதல் செய்கிறவரே, என் பலவீனத்தில் எனக்கு உதவுகிறவரே, ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவீரே. என்னை மேற்கொள்ள பார்க்கிறாங்க, சத்துருடைய மேற்கொள்ள பார்க்கிறான். என் உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிறவரே. வாசிங்க. எஸ்.
ஆனாலும் ஆ, நீதிமானை சோதித்தறிந்து ஆ, உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, ஆ, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை ஆ. காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். எஸ். அடுத்தது 13. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். ம், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை ம். பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். ஆமென். அவர் டெய்லி ரிஸ்க். அதனுடைய அந்த காலையில் துக்கம், காலையில் பாடு அப்படின்னா இல்லை, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாள் 2 நாள் அதிகப்படியாக. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம். சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு அழுத்தம் அழுத்திக்கிட்டே இருந்தது. என்ன அழுத்தனே தெரிஞ்சு போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை, இது என் பலவீனம். இந்த ரிஸ்க்கு, என்ன ரிஸ்க் எடுக்க போகிற நீ? ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம இந்த அனாயிண்டிங் சர்வீஸ், அனாயிண்டிங் பாட்டில், அபிஷேக வேலையில் எனக்கு நல்லா தெரியும். தேவன் பலப்படுத்துவார், தேவன் எனக்கு உதவி செய்வார், என்னுடைய பலவீனங்களில் நிச்சயம் எனக்கு உதவுவார். நல்லா தெரியும். ஆமென். என்னை கர்த்தர் சும்மா விட மாட்டார். தேவ சமூகத்தில் என்னை நிரப்பாமல் இன்னைக்கு அனுப்பவே மாட்டார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆவியின் சிந்தை, that is your personality, the spiritual mind. ஆமென். ஆவியின் சிந்தை, அங்கதான் நீங்க, அங்கதான் உங்க பர்சனாலிட்டி மாறக்கூடாது. நம்ம டெய்லி அதை மாற்றிக்கிட்டே இருப்போம். நோ, தேவன் நம்மளால் உதவி செய்ய முடியாது. ஆமென். கர்த்தர் நம்ம கூட யுத்தம் தான் பண்ணணும், யுத்தம் தான் பண்ணுவார். ஆவியானவர் அவர்களுக்கு விரோதமாக சத்ருவாக மாறினார்னு இருக்கு. கர்த்தரே மாறுறார் சமயத்தில், அப்படி மாறுற மாதிரி ஆகிடும். ஆமென். பிரைஸ் காட். அப்படி ஒரு நாள் நம்ம போகக்கூடாது. சரி, அடுத்ததாக ஒரு காரியம் இருக்கிறது. 14ஆம் வசனத்திலிருந்து வாசி. நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்பட கடவன். அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட. பாருங்க, இது ரொம்ப, அதாவது இதுக்கு என்ன போட்டிருக்குன்னா, and is inner deepest இன்னர் ஸ்தோத்திரம், இன்னர் டெஸ்பயர், DESPAIR. இன்னர் டெஸ்பயர் மீன்ஸ் த டீப்பஸ்ட் டெஸ்பயர்னு சொல்லலாம். அதை காட்டிலும் இன்னர் டெஸ்பயர் மீன்ஸ் விரக்தி. இது சமயத்தில் வந்துடும். இதுதான் உள்ளதிலே ஹை. இன்னர், உள்ளுக்குள்ள. ஆமென். உண்ட உள்ளான ஜீவியத்தில். ஆமென். இது நல்ல ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் வரும், இது எல்லாருக்கும் வராது. நீ ஒரு ஹை காலிங்கு அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா, ஒரு சரியான ரூட்டில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு தான் இது வரும். அசைச்சு பார்க்கும். ஆமென். அண்ட் இஸ் இன்னர் டெஸ்பயர், விரக்தி, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. ஆமென். இட்ஸ் a deep despair, deep despair. ஸ்தோத்திரம். glory. சில பேருக்கு பாருங்க, இந்த டீப் எவ்வளோ நாள் போயிட்டு இருக்கும், போயிட்டே இருக்கும். அவங்க பாட்டுக்கு சோம் பண்ணி கொஞ்சம் பேடனை தான் எடுத்து போட முடியும். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டவங்க கரங்களை உயர்த்துங்க. ஸ்தோத்திரம். அவங்களால ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டுக்குள்ளே வர முடியாது. ஒரு நாளோ 2 நாளோ. ஆமென். வாசிங்க. அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களை போல் இருந்து காலமே அலறுதலையும் மத்தியான வேளையிலே கூக்குரலையும் கேட்க கடவன். என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் என்றென்றைக்கும் பிரவேசியாத சூலுமாய் இருக்கத்தக்கதாக கர்ப்பத்திலே நான் கொலை செய்யப்படாமற் போனது என்ன? நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டது என்ன? 18. ஓகே. நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டது என்ன? This is discouraged.
ஹல்லேலூயா. இவைகள் தான் ஒரு மனுஷனுடைய, எரேமியாவுடைய the deepest, the deep despair. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், சங்கீதம் 62 சங்கீதம் 8 வசனம், சகல ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடும். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடும். பாருங்க, ஆனா பார்த்துக்கங்க, அன்னாள், நீங்க ஒண்ணு சாமுவேல்ல நீங்க பார்க்கலாம், அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தான். எப்படி அது ஊற்றி ஜெபிக்கிறதுன்னு எப்படி அது? ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். இதான் த groaning. தேவன், ஆமென், ஸ்தோத்திரம். நீ மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ சொல்றா, என்னென்னமோலாம் சொல்லி பார்க்கறா. அதுக்கப்புறம் அன்னாள் தன் தேவ சமூகத்துல தன் இருதயத்தை ஊற்றுகிறான். ஹல்லேலூயா. இடத்தை விட்டு அசையல அன்னாள். அவளுக்காக பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறது யாரு? கர்த்தர். ஸ்தோத்திரம், ஆமென். அந்த டிஸ்கரேஜ், அந்த வேதம் சொல்லுகிறது, எஸ், அந்த ஒரு அவளை மேற்கொண்டு போக விடாதபடிக்கு தடை செய்து என்னென்ன புலம்பல் பாடணுமோ எல்லா புலம்பலையும் பாட வைக்கும். யோபு கூட இதில் சொன்னார், கர்த்தர் கொடுத்தா. யோபு 3ஆம் அதிகாரத்துல இந்த புலம்பலை பார்க்கலாம். யோபு இதே மாதிரி புலம்புவார். நீ 3ஆம் அதிகாரத்தை முழுதும் படிச்சு பார்க்கலாம். ஆமென். வாசிங்க, 1-2 வசனங்களை சாம்பிளுக்கு வாசிங்க சீக்கிரம். அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து நான் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக. எரேமியா 15:10 படிங்க. எரேமியா 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் தாயே, தேசத்துக்கெல்லாம் வழக்குக்கும் வாதுக்கும் உள்ளானவளாய் இருக்கும்படி என்னை நீ பெற்றாயே. ஐயோ, நான் அவர்களுக்கு வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை, அவர்கள் எனக்கு வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை. ஆனாலும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். He was curing his birthday. Hallelujah. ஸ்தோத்திரம். அப்ப வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 62 சங்கீதம் 8 வசனம், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சொல்லுகிறார், why came I forth out of my womb. ஆமென். நான் ஏன் என்னுடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும்? Because God had a special purpose for your life and designed you to fulfill. ஆமென். இதுக்கு தான் கர்த்தர், இதுக்கு தான் உனக்கு பலத்த பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார், பலவீனங்களில் உதவி செய்கிறார், ஆவியின் சிந்தை என்னதென்று அறிகிறார், உனக்கு கொடுத்த மைண்ட், உனக்கு கொடுத்த பர்சனாலிட்டி, ஒருவேளை டியர்ஸ், கண்ணீர், இவைகளோட ரொம்ப நாளைக்கு அப்படி கர்த்தர் உன்னை வைக்க மாட்டார். ஆமென். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ள செய்வார். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் அதை உனக்கு அப்படி செய்கிறார்? பிரைஸ் காட், க்ளோரி. ஆமென். என்னை குறித்து கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் நோக்கம் வைத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில், ஒரு ஊழியத்தில் ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் ஃபார் யுவர் லைஃப் and designed you to fulfill. ஆமென். அதுக்கு உன்னை டிசைன் பண்ணுகிறார் கர்த்தர். உன்னை டிசைன் பண்ணி அதில் ஒரு ஃபுல்ஃபில் ஆன ஜீவியத்தை செய்து தேவனை நீ மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் உனக்கு அதை செய்கிறார். கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறார். அந்த காரியத்தில் நீ அப்படியே அழிந்து போவதே இல்லை. யோபு அப்படியே அழிந்து போனதில்லை, எரேமியா அப்படியே அழிந்து போனதில்லை. எத்தனை பாண்டுகளை சகித்திருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசி. எரேமியா 1ஆம் அதிகாரம் 4 அதனுடைய 5 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். பார்த்தீங்களா? இதுதான் இஸ் a plan for you. நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே, இங்க நம்முடைய பிறந்த நாளையும் நம்முடைய தாயின் வயிற்றில் உருவான நாளையும் நம்ம சபிக்கலாம். ஏன் நான் பிறந்தேன், ஏன் நான் உருவானேன், ஏன் நான் எனக்கு இப்படிப்பட்ட காரியம், ஹைலி என்னதுதான் டிஸ்கரேஜ். ஆமென்.
ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் நம்மளை கரெக்ஷன் பண்ணி நமக்கு வேண்டுதல் செய்து நம்மளை ஒரு பர்சனாலிட்டியாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென். நம்ம நினைக்கிறோம் இயேசுனுடைய பர்சனாலிட்டி அதுதான். நாம் பார்க்கத்தக்க விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. வாட் இஸ் தட்? ஹல்லேலூயா. நாம் நம்முடைய முகங்களை நம்ம அவரை விட்டு நம்ம மறைத்து கொண்டோம். எஸ்ஐயா 53 சொல்லப்படுகிறது. ஆமென். அந்த பர்சனாலிட்டியை பார்த்துட்டு தேவன் ஒதுங்கி போயிட்டாரோ? ஆமென். யாரும் என்னை கண்டுக்கல, யாரும் என்னை ஏற்றுக்கல, யாரும் எனக்கு உதவி செய்யல, யாரும் என்னைய என் வசனத்தை கேட்கல, வார்த்தையை கேட்கல, கர்த்தர் கடந்து போயிட்டாரோ? தேவன் அதற்காகவே வந்தார். ஹல்லேலூயா. இஸ் பர்சனாலிட்டி. அவர் துக்கம் அனுபவிக்கிறவரும் பாட அனுபவிக்கிறவருமாக இருந்தார். ஹல்லேலூயா. வெல் கிரஷ்ட். ஆமென். அவர் நொறுக்கப்பட்டார். ஆமென். அவர் அடிக்கப்பட்டார், அவர் பிழியப்பட்டார். ஹல்லேலூயா. ஆல்வேஸ் கிரஷ் ஜீசஸ். ஹல்லேலூயா. எப்பவும் அவர் நொறுக்கப்பட்டார், எப்பொழுதும் அவர் கண்ணீர் சிந்தினார். ஆமென். ஹல்லேலூயா. லாசருவை போய் உயிர்ப்பிக்கிறதுக்குள்ள அந்த மினிஸ்ட்ரி பண்ண சிஸ்டர்ஸ் மார்க்கெட்டையே 2-3 முறை கண்ணீர் விட்டிருப்பார். ஆவியில கலங்கி பெருமூச்சு விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு உன்னை போல என்னை போலையும் அவரும் இதே பாதையிலே நடந்தவர். இப்ப சங்கீதம் 139 சங்கீதம் 13 16 வரைக்கும் வாசிங்களேன். 13 16 வரை. 139 நீர் என்னை உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க. இப்ப தேவன் பாத்தீங்களா, நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு நேரம் நம்ம லோ பிட்ல போயிடும், அடுத்த நிமிஷம் நம்மை தேற்றிக் கொள்கிறோம்னா, நம்ம தேற்றிக்கொண்டு தேவ சமூகத்தை நிற்கிறோம், செபிக்கிறோம், நம்ம ரொட்டீன் லைஃப்பை நம்ம தொடர்றோம் அப்படின்னாலே பேக்ரவுண்ட் காட் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் a groaning spirit உனக்காக வேண்டுதல் செய்கிறார். He has a mind. உன்னை போலவே மைண்ட். ஆமென். ஸ்தோத்திரம். நான் வேகமாக வருகிறேன். வாசிங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயம். ஒரு பர்சனாலிட்டிக்குள்ள நம்ம வந்த உடனே கர்த்தர் நம்ம கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நம்ம பார்த்தா இப்படிதான் இருக்கும். நமக்கு வெரி டஞ்சன்ஸ். ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு மினிஸ்ட்ரியிலையோ எவ்வளோ காரியத்திலையோ அப்படியே ஸ்மூத் சேலிங்காக வந்துட்டோமா, எத்தனை டென்ஷன்ஸ், எத்தனை காரியங்கள். சில வேளைகளில் நம்முடைய ஆவி சபிக்கிறது நமக்கு தெரியாது, இந்த ஆத்மா ஆரோசிக்கிறது நமக்கு தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. அது சில ஏன் தெரியாதுன்னா தேவன் அதை நமக்கு தெரியப்படுத்த மாட்டார். பிகாஸ் அவ்வளோ வீக் நம்ம. ஆமென். ஹல்லேலூயா. சில பலவீனங்கள் எல்லாம் நமக்கு தேவன் இன்னென்ன காரியத்தில் நீ இருக்கிற, இன்னென்ன காரியத்தில் இருக்கிறப்பா, உனக்கா நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன்னு கர்த்தர் நம்மகிட்ட காமிச்சாலே முடிஞ்சது கதை நமக்கு. ஆமென். ஹல்லேலூயா. யோனா மாதிரி என்ன செய்துருவோம், அங்க போனா இங்க போய் உட்காந்து படுத்து தூங்கிடும். கரண வைத்துக்கல. உண்மை. எலியா மாதிரி என்ன செய்வோம், போதும் கர்த்தாவே. அங்க தேவன் எலியாவுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியல அவனுக்கு. கர்த்தர் அங்க வல்லமையா கர்த்தர் கீழே இறங்கி குகைக்கு வெளியே நின்றுட்டு இருக்கிறார். இவன் உள்ள, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. ஆமென். சூரச்செடிக்குள்ள உட்காந்து அங்கே புலம்புனா, திருப்பி குகைக்குள்ளே போனால் அங்கே தூதனை தட்டி எழுப்பி அவனுக்கு 40 நாள் ஒரே பர்வதம் மட்டும் போகிறதுக்கு அவனுக்கு கிருபை கொடுத்தாரு. திரும்ப ஒரு குகைக்குள்ளே போய் படுத்துக்கிட்டான். ஆமென். வாட் இஸ் தட்? டிஸ்கரேஜ்ட். The spiritual discouraged. ஆமென். பாருங்க, இப்போ கர்த்தர் எந்த மெஷர்ல இறங்குறார்? வித் ஹை மெஷர் காட் தாழ்த்தி வித் லோ வாய்ஸ், ஸ்டில் வாய்ஸ் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அந்த ஸ்டில் வாய்ஸுக்கே அவன் என்ன செய்துறான், சால்வேல மூடிக்கிறான். அங்க போட்டிருக்கும்,
பலத்த அக்கினி இறங்குற சத்தம் கர்த்தர் இருக்கவில்லை. கண்மலைகளை பெயர்க்கிற சத்தம் கர்த்தர் இருக்கவில்லை. வாட் இஸ் தட்? என்னது அது? ஓ, வல்லமை, பவர் ஆஃப் காட், பவர், த கிபோர் பவர் பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. உன் பலவீனத்துல தேவன் அறிந்து உனக்கு உதவி செய்யும்படியாக he rush. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா எலியாவுக்கோ அந்த மெஷர் கிடைக்கல இன்னும். பிரைஸ் காட். எலியாவுடைய மெஷர் லோ. பாடுள்ள மனுஷன், உங்களை போல நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று வேதம் அவனை குறித்து சொல்லி வைத்து விட்டது. அதுதான் அவனுடைய பலவீனம். இன்னைக்கு நம்முடைய பலவீனம் ஒன்று இருக்கிறது. எப்படி அந்த மெஷர்ல போய் நான் நிற்பேன்? எப்படி அந்த மெஷர்ல போய் நான் நின்று நான் பெற்றுக்கொள்வேன்? நான் சொல்லட்டுமா, அந்த ஹை சோத்திரம் சில வேளைகளில் அது நான் நிறைய பார்த்துருக்கிறேன். முட்டிக்கிட்டுலாம் பிச்சிரும். ஆமென். 3-4 நாளைக்கு எழுந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ட்விஸ்ட் ஆயிடும். பிரைஸ் காட். எனக்கல்ல, சில பரிசுத்தவான்களுக்கு நடக்கும். தானியேலுக்கு நடந்தது. மூட்டுகளெல்லாம் பிறண்டு போயிற்று. இந்த தரிசனத்தில் ஹைலி, த ஹை ஃப்ளேம், த ஹை பவர். ஹல்லேலூயா. சில வேளைகளில் தேவன் அதை நமக்கு காண்பிப்பார். ஆமென். அதில் நம்ம சரீரம் பலவீனப்பட்டு, நம்ம சரீரம் அப்படி எலியாக்கு ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த ஃபுல் மெஷர்ல வந்தன்னா எலியா என்ன ஆவான் தெரியுமா? ஹல்லேலூயா. சில 1000 அடியை தூரத்துக்கு தூக்கி வீசப்படுவான். தூக்கி வீசப்படுவான். கரங்களை வைத்துங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் கடைசியில் பார்க்கலாம். ஈசாக் தியானம் பண்ணிட்டு வருவான். ரெபேக்காள் எலியேசர் கூட்டி கொண்டு வருவார். த ஹை மெஷர் மேன் அதோ வருகிறார், அவர்தான் என் எஜமான் என்று சொல்லுவார். எலியேசர் சொல்லுவார். ஆமென். உடனே என்ன செய்வாள்? ஒட்டகத்தை விட்டு இறங்கி, எத்தனாவது வசனம்? 65, 24:65. ஊழியக்காரனை நோக்கி அங்கே வெளியிலே நமக்கு எதிரே நடந்து வருகிற அந்த மனிதர் யார் என்று கேட்டால், அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். ஊழியக்காரன் யாரு? எலியேசர். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். She said to servant, who is that man there walking across the field to meet us? And the servant said, he is my master, Isaac. So she took a veil and covered herself as was customary. Amen. Hallelujah. ஆனா நீங்க ட்ரெடிஷனல் பைபிளில் நீங்க பார்த்தீங்கன்னா தூக்கி வீசப்பட்டதாக தான் இருக்கும். தூக்கி வீசப்பட்டதாக தான் இருக்கும். அந்த ஆகவே தான் அவர் கவர் பண்ணிட்டான் முக்காடு. ஆமென். எப்படி எலியா செஞ்சான்? ஹை மெஷர்ல எலியா செஞ்சான்ல. அல்லோ அது மெல்லிய சத்தம்னு நம்ம நினைக்கிறோம். அதுவும் ஹை தான். அவனால் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. அதே போலதான் இவளும். தூரத்தில் வர்றார் ஐசக். ஐசக் யாருக்கு அடையாளம்? இயேசுக்கு அடையாளம். இதுதான் உங்களுக்கு எனக்கும் கடைசியில் சம்பவிக்கும். ஹோலி ஸ்பிரிட் உங்களையும் என்னையும் கொண்டு போய் மத்திய ஆகாயத்தில் வரும்போது இயேசு தூரத்தில் வருவார். ஆமென். நாம் கேட்போம், அங்கு வருகிறது யார்? இஸ் அவர் மாஸ்டர். ஆமென். அவர்தான் உன் மணவாளன். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தர்களிலே சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கும் எலியேசர் யாருக்கு அடையாளம்? பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்.
கரங்களை வைத்து கர்த்தர்களில் சொல்லுங்க, the personality of Holy Spirit. Hallelujah. ஆமென். நீங்க அவர் செய்யறதெல்லாம் நீங்க 24 அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். பர்சனாலிட்டி எப்படி எப்படி வெளிப்படும். ஆமென். என் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி எப்படி இருக்கணும்? நான் யாரை எனக்கு நான் கேட்காமலேயே என் ஒட்டகங்களுக்கு எனக்கும் தண்ணி வார்க்கிறவள் எவ்வளோ, அவளே என் எஜமானுக்கு ஏற்ற மணவாட்டி. ஆமென். நீரும் குடியும் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லணும். ஆமென். எந்த டிஸ்கரேஜ்லையும், எந்த டயர்ட்லையும், எந்த போராட்டத்துக்கு மத்தியிலும், ஆமென், வாட் இஸ் தட்? சர்ச்சிங் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். மைண்ட், ஸ்பிரிச்சுவல் மைண்ட். என்ன போலவே மைண்ட் அவனுக்கு இருக்கா? என்ன போலவே அவன் சிந்திக்கிறானா? அவளை போலவே நான் சிந்திக்கிறேனா? எஸ். புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்களவன். ஹalleluya. ஜீசஸ். நான் வேகமாக வருகிறேன். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 16 வசனத்தை வாசி. சீக்கிரம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 16 வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென். We have the mind of Christ. Amen. We have the mind of Christ. வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 2:16 மீண்டும் படிங்க. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எல்லா விசுவாசிக்கும் 2 கொரிந்தியர் 5:17 பார்த்தீங்கன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையன. இந்த ப்ரமோஷன் எல்லாருக்குமே உண்டு. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் பேப்டைஸ் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்குள்ளே நீங்கள் வளர வளர த நியூ கிரியேட், யூ ஆர் நியூ கிரியேட். ஓகே. ஆனால் இந்த வசனம் நீங்கள் பார்க்கும்போது வாசிங்க, மீண்டும் வாசிங்க. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை 1 கொரிந்தியர் 2:16. ஆமென். எஸ். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. For who has known the mind and purposes of the Lord, so as to instruct him. But we have the mind of Christ. We have the mind of Christ. Yeah, to be guided by his thoughts and purposes. பாத்தீங்களா, நான் சொன்னது சரியா இருக்கு பாருங்க. பட் we have the mind of Christ. ஏன் உனக்கு அந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குதுன்னு பவுல் சொல்றார். இன்னைக்கு சபையில நம்மளும் சொல்றோம், எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்பதான் அவன் என் பலவீனத்தில் உதவி செய்வார். அப்பதான் நானும் என்னை ஒரு செயின்ட் ஆஃப் காடாக கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். நான் ஒரு பலவீனமானவன் தான், ஆனால் நான் பலப்பட்டு இன்றைக்கு அவருடைய சமூகத்தில், நான் விசுவாசத்தில், என்னுடைய ஜீவியத்தில், எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தில், அவருடைய ஊழியத்தில், அவருடைய உண்மையிலே எல்லாவற்றிலும் பலப்படுத்தி நிறுத்தி கொண்டிருக்கிறேன். ஆமென். we have the mind of Christ. For what purpose? To be guided by his thoughts and கரங்களை வைத்து கத்திருக்கிறேன். நான் அதுக்கு தான் இங்கிலீஷில் போட சொல்கிறேன். டிரான்ஸ்லேஷனில் ஆம்பிளிஃபைடு வெர்ஷனில் நல்லா போட்டிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அவரை போல சிந்தை. ஆவியான ஒன்று சொல்லட்டுமா? அவரை போல உன்னை மாற்றி தான் ஆவியாக இருக்கிற அந்த சாயலாக நீ மாறுற வரையில் இது நடந்துட்டே இருக்கு. பிலிப்பியர் 2 அதிகாரம் 5, 6, 7 வாசிங்களேன். 5, 6, 7. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது, உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ
ரூபமாய் காணப்பட்டு அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி நம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. ஆமென். தம்மை தாமே அவர் என்ன செய்தார்? தாழ்த்தினார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்போ நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நமக்கு என்ன சிந்தை? என்ன பர்சனாலிட்டி? யாரை போல பர்சனாலிட்டி? நம்ம இயேசுவை போல. நம்மளை போல யார் பர்சனாலிட்டியாக மாறுறது? ஹோலி ஸ்பிரிட், கிறிஸ்துவின் ஆவி. ஆமென். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நம்ம போல நாம் இயேசுவை போல அவ என்னுடையதிலிருந்து எடுத்து அவர் உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். என்னது? ஏன் தள்ளி வைங்க? ஓகே. அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால், யோவான் 16:14 இருக்குல்ல, அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் அவர் தாம் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அவர் போதும் அறிவிப்பார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அவர் அறிவிப்பதனால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார் என்று யோவான் 16:13-14 சொல்லப்பட்டிருக்கு. மீண்டும் வாசிங்க. பிலிப்பியர் 2:5-6-7. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, the same mind. Amen. Have the same attitude in yourselves which was in Christ Jesus. Look to him as your example in selfless humility. Amen. Look to him as your examples in selfless humility. Hallelujah. இவ்வளோ அருமையாக போட்டிருக்கு பாருங்க. Have the same attitude in yourselves which was in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. Let this mind be in you which was also in Christ Jesus. வாசிங்க. 6 போடு. 6. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். பாருங்க, இதே மாதிரி தான் ஹோலி ஸ்பிரிட். இதே மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு உதவி செய்யறதுக்கு. இப்ப தேவன் நமக்கு அங்க அப்படி உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஓகே. பரலோகத்துல இங்க ஸ்பிரிட், கர்த்தருடைய ஆவி. ஆமென். Who being in the form of God thought it not robbery to be equal with God. கடைசியாக வசனம் வாசிங்க. ஜெபம் பண்ணுவோம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆமென். இதான் ரொம்ப முக்கியம். But made himself of no reputation and took upon him the form of a servant and was made in the likeness of men. இதுக்கு தான் கிரீக்ல kenosis என்று போடப்பட்டிருக்கிறது. Kenosis means void. He empty himself. It's void, drain out. Amen. Wash out, clean wash out, clean wash out, drain out. Amen. ஸ்தோத்திரம். அந்த சிந்தை வரணும். ஆண்டவருக்கு அந்த சிந்தை வரணும். நம்ம தாழ்த்தி இருக்கிறோங்கிற சிந்தை. வெல் ட்ரைன் அவுட். இந்த வெல் ட்ரைன் அவுட் எங்கே பார்க்குறோம்? யோவான் 2 பார்க்குறோம்ல. என்ன பார்க்குறோம்? எந்த சிந்தையில் கர்த்தர் பார்க்கிறார்? என் வேலை வரவில்லைன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறார்? அங்கே பார்க்கிறார், 6 கட்சாடியை பார்க்கிறார். ஆமென். வெல் ட்ரைன் அவுட். இந்த மைண்ட் அவருடைய பார்வையில் வரும்போது தான் சாங்ஷன். கரங்களை வைத்து கர்த்தர்களை சொல்லுங்களேன். வெல் சாங்ஷன் as a mind. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். காட் மக்கு நன்றி. மகத்துவம் உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே மக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவில் இருந்து அதே சிந்தை இன்றைக்கு எங்களுக்குள்ளும் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் விடுதலேற பெற்ற அபிஷேகத்தின் மேன்மை ஆண்டவரே, இந்த மண்பாண்டமாகிய பொக்கிஷங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களுக்கு சகலவற்றை குறித்து போதிக்கிறது. அது பொய் அல்ல, அது போதித்தபடி அதில் நிலைத்திருப்பீர்களாக என்று சொன்னேன். ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே சபையில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட அமர நாங்கள் செபிக்கிறோம். எல்லா போராட்டத்தின் கிரியைகள், போராட்டத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக செபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் உற்சாகமாக நம்முடைய சமூகத்தில் ஓட கிருபை தர செபிக்கிறோம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிகிறார். ஆண்டவரே, எங்களுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் இட முடிவு சம்பூர்ணமாக இருக்க உதவி செய்யும். எங்கள் பலவீனத்தில் உடைய பலன் பூர்ணமாய் விளங்க உதவி செய்யும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்களை நினைக்கிறீர். ஆகவே தான் கர்த்தாவே, பவுல் அன்றைக்கு ஒரு முள் என்னை குத்துகிறது என்று, மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கதரும் போதும் ஆண்டவரே, அதே சிந்தைகளை நீர் ஏற்றுக்கொண்டீர், அதே பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னி ஒவ்வொருடைய பலவீனத்திலும் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்க செபிக்கிறேன். ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவரே பலவீனங்களுக்காக உதவி செய்து செபிக்கிறதாக இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். எங்கள் சிந்தை சேம் லைக் கிரைஸ்ட் மைண்ட், கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தை எங்களுக்குள் இருக்க உதவி செய். ஆசீர்வதி, பரிசுத்தப்படுத்தும், காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் செபிக்கிறோம் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல நன்மை வாராளி ஒருபோது மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட